விஜயை பாராட்டுவதற்கும் கூட்டணிக்கும் தொடர்பில்லை, அவருடன் கூட்டணி வைப்பதற்காக அதிமுக இயங்கவும் இல்லை என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை ராயபுரம் டிஎச் சாலையில் உள்ள மகப்பேறு மருத்துவமனை அருகே அதிமுக சார்பாக அமைக்கப்பட்டுள்ள தேநீர் பந்தலை ஜெயக்குமார் திறந்து வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், நான் ஒழியவில்லை என்று கூறும் முதலமைச்சர் ஏன் கள்ளக்குறிச்சி செல்லவில்லை என்று கேள்வி எழுப்பினார். மடியில் கனமில்லை என்றால் விஷச்சாராய வழக்கை சிபிஐக்கு மாற்றி முதலமைச்சர் உத்தரவிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். விஜயுடன் கூட்டணி வைப்பதற்கு அதிமுக இயங்கவும் இல்லை என்று குறிப்பிட்ட ஜெயக்குமார், பாஜக தனித்து நின்றால் 2% வாக்குகள் கூட வாங்க முடியாது என்று தெரிவித்தார். தமிழ்நாடு வெற்றி கழகத்தின் சார்பில் அதனுடைய தலைவர் பாசத்திற்குரிய அன்பு தம்பி திரு விஜய் அவர்களுடைய 50வது பிறந்தநாள் விழா, 50வது பிறந்தநாள். எனவே அவருக்கு எங்களுடைய நல்வாழ்த்துக்களை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்து, திரைப்படத் துறையில் மட்டுமல்ல மக்களுக்கு தேவையான உதவிகளையும் சரி அவர் செய்ய வேண்டும் என்ற வகையிலே அந்த வாழ்த்துக்களை நாங்கள் அந்த பிறநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இல்லைங்க, இப்போ கள்ளக்குறிச்சி விவகாரம் சாதாரண விவகாரமாக ஒரு 55 உயிர் போச்சு, 100க்கு மேற்பட்ட இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. அதுலேயே பல பேர் சீரியஸாக இருக்காங்க. இப்போ வர தகவல்லாம் ஏற்கனவே ஒரு செங்கல்பட்டு மாவட்டம், விழுப்புரம் மாவட்டத்தில் 22 பேர் செத்துருக்காங்க கள்ளச்சாராய குடிச்சு. இதுக்கெல்லாம் யாரு அமைச்சர்? அந்த துறைக்கு தலைவர் யாரு சொல்லுங்க? துறைக்கு தலைவர் யாரு? சாட்சாத் மு க ஸ்டாலின் தானே தலைவர். சாட்சாத் உள்ளாட்சித்துறை உள்துறை அமைச்சர் யாரு? திரு ஸ்டாலின் தானே. அவர் ஏன் ரிசைன் பண்ணல இன்னும்? ஏற்கனவே என்னுடைய பதில் சொன்னேன். நல்லது செஞ்ச யார் வேணாலும் பாராட்டலாம் இல்லையா? ஏன் மற்ற நடிகர் சைடா நான் பாராட்டுறேன், ட்விட்டர்ல போடுறேன், வரலாம் தான் நான் சொன்னேன். நாங்கள் இயங்க வேண்டிய அவசியம் எந்த காலத்திலையும் கிடையாது, புரியுதுங்களா? அவரை பொறுத்தவரை திரு அண்ணாமலை பொறுத்தவரையில் அவர் தான் பார்த்தீங்கன்னா 10 பேரை சேர்த்துக்கிட்டு நான் 20% 18% வாங்கினேன்னு சொல்லுவார். நாங்கள் ஒரு ஆள் 20.6%. நீங்கள் அப்படி இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? பிஜேபி இந்த எலெக்ஷனில் தனியாக 40 தொகுதியில் நின்று, பாண்டிச்சேரி உட்பட நின்று நாங்கள் ஒரு 15% வாங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். அது முடியாதுங்க. தனியாக நின்னா